Hey guys, welcome back. எனக்கு நம்ம டுடே ட்ரெண்டிங் சேனல்லேருந்து பொலிட்டிக் வீடியோ கிடையாது, இது சும்மா ஒரு ஃபன்னான வீடியோ. செலிப்ரிட்டிஸ் அட்ராசிட்டிஸ், அதாவது நடிகைகள் வந்து இந்த இன்டர்வியூவில் வந்து பண்ணின காமெடி சம்பவங்கள், தக் ரிப்ளை, நடிகர்களை வச்சு செஞ்சது அப்படின்னு பல விஷயங்கள் உள்ளே இருக்குது. அது ஒன்று ஒன்றா நம்ம உள்ளே போய் பார்க்க போகிறோம். சரி வாங்க, இது ஒரு ஷார்ட் 8 minutes வீடியோங்க இருந்தால டக்குன்னு பார்த்துட்டு ரெடி. விஜய் சார் போற இடத்துக்கு எல்லாமே த்ரிஷா போயிட்டு இருக்காங்க. அதுக்கு நீங்க அந்த மாதிரி கூட ஏதாவது டிராவல் பண்ற மாதிரி ஐடியா இருக்கா? இதெல்லாம் என்ன சார் கேள்வி? ஏய் சீக்கிரமா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண சரி. என்னடா கண்ணாடத்துல எழுதிக்கிட்டீங்க? மல்லி போவே உங்க தலையில வந்து ஆட்டோகிராஃப் கேட்டதுக்கு ஒரு எஸ் எழுதி ஊத்தியா. அதான் அந்த கடைக்கு புது பெண்ணு வாங்க போனா ஒரு புக்கு கொடுப்பாங்கல்ல, இதுல எழுதி பாருங்க, அப்படி இருக்கு. அதெல்லாம் பண்ணிட்டு ஒரு கண் அடிக்கிறாரு வேற. அது சரி, ரோஸ் ரேட் விட உங்களுக்கு ரேட் நல்லா இருக்கு. அவங்க கொண்டையில மல்லிப்பூ வச்சதுல மல்லிப்பூ அழகா இருக்கா. மேடம், விஜய் சார் போற இடத்துக்கு எல்லாமே த்ரிஷா போயிட்டு இருக்காங்க. நீங்க அந்த மாதிரி கூட ஏதாவது டிராவல் பண்ற மாதிரி ஐடியா இருக்கா? உன்னையெல்லாம் என்ன செய்ய தேவையில்லை. டிராவல் பண்ற மாதிரி ஐடியா இருக்கா? இதுக்கெல்லாம் சிரிக்க கூடாது. பெட்ரோல் ஊத்தி கொடுத்துருவேன். அந்த கேள்விக்கு இந்த நிகழ்ச்சிக்கு ஏதாவது ஆமா சரி யாரு கேக்குற கேள்வியை பார்த்தா ரிப்போர்ட்டர் மாதிரி ரொம்ப ரிஸ்கியான ஷாட் பண்ணிருக்கோம் நானும் ஷாலும். அதுல இருந்து எனக்கு கால் அடிக்குது. ஏய் சீக்கிரமா அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண சரி. பாய் வெடிச்சு அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண சரி. ஏய் ஃபர்ஸ்ட் டைம் உள் மனசுல இருக்கிறது தான் சார் வெளியே வரும். உங்களை நம்பி நடிக்க வந்தா இந்த படத்துக்கு நீங்க தானே டைரக்டர் வேற. அது சரி, டைரக்டர்னா என்ன வேணாலும் பண்ணுவீங்களா? ஃபர்ஸ்ட் டைம் கொடுங்க சார். நல்லா சொல்றேன், ஃபுல்லா கேட்டுக்க. ஓகே, லதாவுக்கு ஆனந்துக்கும் கள்ள தொடர்புக்கு இது உண்மைதான். இது லதாவோட புருஷன் ராஜேஷ்க்கு தெரியாது. ஐயா ரகசியம் பேசுறீங்களா? சரி பேசுங்க, நான் வந்து கேட்கல சார். ஏங்க அந்த நடுவில் உட்காந்து இருக்கிறவங்களோட நிலைமை யோசிச்சு பார்த்தீங்களா? உட்காரும் போதே ஏமா நாங்கள் 2 பேரும் ஃப்ரெண்ட்ஸும் பக்கத்து இருந்துக்கிறோம்னு சொல்றது இல்லை, நடுவில் உட்கார விட்டு இருக்காது. ஐயோ ஐயோ. ராஜேஷ்க்கு வசந்திக்கு சின்ன கனெக்ஷன் இருக்கு. சரியா? வசந்தி யாருன்னா ஆனந்தோட காதலி. ஆனந்துக்கும் வசந்திக்கும் குழந்தை பிறகு. சரி, ஆனா அந்த குழந்தையோட அப்பா நட்டார் சக்கராஜா. சிரிப்பே தனி சிரிப்பு, புன் சிரிப்பு. யாரோ சொல்லிட்டாங்க, மேடம் இப்போ நீங்கள் தான் அடுத்த சிரிப்பாளகி சினேகா. சினேகாலாம் மார்க்கெட்டில் இல்லை. அவங்க அப்படியா? குக்கி காமலிக்கு வர வந்துருக்காங்க. அப்படியா? சரி, எனக்கு தான் சொன்னாங்க. நான் அப்படி சிரிச்சுக்கிட்டா கிடக்க. எஸ் ஜே சூர்யா. நாள் பூரா உட்கார்ந்து கேட்டுக்கிட்டே இருக்கலாம். ஆமா மாமா. கொஞ்சம் யோ கான்ஸ்டபிள் டீ கொடு. குடிக்காத. நீங்க சொன்ன மாதிரியே இல்லாதான் இவர்தான் போட்டோகிராஃப் போட்டது. எந்த நேரத்துல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. போடா. ஃபங்க்ஷன்ல பாட்டை மாத்திட்டாங்க. அந்த பாட்டு ஆஃப் பண்ணுங்கடா. Your hesitant accepting the lady superstar tag, will you be accepting it? Lady superstars Nayanthara kada. But Telugulo meere kada. No, and I'd rather not have a tag. I'm just Samantha. தங்கம்னால தங்க சாதாரண தங்கம் இல்லங்க. 58 கேரட் இருக்க சொக்க தங்கம். இந்த சமயோஜித புத்தியும் பணிவும் உங்களை எங்கேயோ கொண்டு போகுது. மல்லி போவே உங்க தலையில வந்து நாளைக்கு. ஏய் போங்கடா அந்த பக்கம். அந்த மாவு 4 படத்தை எடுத்தோமா போன மாதிரிலாம் மல்லிப்பூ அழகாக இருக்குது, மல்லிப்பூ அழகாக இருக்குது.
இப்போ சமந்தா சொல்கிறாங்கல்ல, லேடி சூப்பர் ஸ்டார்லாம் ஐ எம் ஜஸ்ட் சமந்தா. ஓகே, அடுத்த இடத்துல இருந்து கத்துறாங்களாம், ஜஸ்ட் சமந்தா வாழ்க, ஜஸ்ட் சமந்தா வாழ்க. ஏன்டா இங்கிலீஷ் தெரியாதாடா உங்களுக்கு? ஜஸ்ட்டுங்கிறது பட்டம் இல்லைடா, எனக்கு நான் சமந்தா மட்டும்தான்னு சொன்னேன், அதான் தெரியாது. நாங்கள் அடுத்த படத்துக்கு போட்டுட்டோம், பார்த்தா வருதான் உங்கள் ஜஸ்ட் சமந்தா நடிக்கும். ஜஸ்ட் சமந்தாவா? ஐயோ என்னத்த பேசுறதுன்னு தெரியல. உங்க பேர் என்னங்க? ராஜலட்சுமிங்க ஐயா. ராஜலட்சுமிங்க ஐயா அப்படிங்கிற மாதிரி தான். ஜஸ்ட் சமந்தா நல்லா தான் இருக்கேன். ஜஸ்ட் சமந்தா பட்டம் வேணாங்கிறதுக்கு ஒரு பட்டம். எல்லாரும் சொல்லுவாங்களா நயன்தாராக்கு? இல்லை எல்லாரும் சொல்லுவாங்களா, அவங்ககிட்ட திட்டுவாங்களே, என்ன மேடம் நீங்க நயன்தாரா லேடி சூப்பர் ஸ்டார் இவ்வளோ பெருசா வச்சிருக்கீங்க, அங்க பாருங்க ஜஸ்ட் சமந்தா சின்னதாக வச்சாங்க போயிட்டாங்க, அப்படி நீங்க அதை வைக்க கூடாதா? அவங்க சொல்றாங்க, நீங்க நம்பிக்கிட்டு போக மாட்ட பக்கம். ரோஸ் ரேட்டை விட உங்களுக்கு ரேட் நல்லா இருக்கு சார். இவன் தான் சார் எல்லா இடத்துக்கும் போய்கிட்டு இருக்கான். அவரை போய் மிரட்டி, ஏய் யாரா நீ, இவங்க தான் கூட போற இடத்துக்கெல்லாம் வா, இந்த மாதிரி கவிதையா சொல்லுன்னு சொன்ன. ஐயா பேசாம வீட்டு பக்கம் போங்க, அந்த பக்கம் ரோஸ் ரேட்டு வெள்ளி வெள்ளை. நீ ரொம்ப ஓவரா சாப்பிட்டுருக்க, வீட்டுக்கு போ. உங்க பாதம் பட்ட இடத்துல நான் படுத்தே தூங்குவேன். உங்க பாதம் பட்ட இடத்துல நான் சாதம் போட்டு சாப்பிடுவேன். உங்க பாதம் பட்ட இடத்துல நான் உங்க பாதம் பட்ட இடத்துல ஐயா மன்னிச்சுக்கங்க ஐயா. லைட்டுக்கு நீங்க இருக்கும்போது லைட் டேய் டேய் நான் டபுள் டக்கர் நாராயணா. லைட் இருக்கா? இருக்கு இல்லை, அவ்வளவுதான். நீ இருக்கும்போது லைட் இருக்கு, லைட் இருக்கும்போது நீ எதுக்கு இதெல்லாம் ட்ரை பண்ணி பார்க்கறது இருந்தா ஜஸ்ட் சமந்தா மாதிரி இருக்கு. அதான் உங்களுக்கெல்லாம் ஜஸ்ட் சமந்தா தான் சரி. கேள்வி யாரா கேட்குற? பண்ணு பண்ணு. எனக்கான தெரியும். நீங்க இவனை வேலைக்கு எடுத்தது தப்பு. நீங்க சொல்லி கொடுத்த டைலாக அவன் மாத்தி சொல்லிட்டான். நீங்க அந்த ஐஸ்வர்யா லட்சுமின்னு ஒருத்தங்க இருக்காங்க, அவங்க ஒருத்தனை வேலைக்கு வச்சிருக்காங்க, அவனை கூப்பிடுங்க. அவன் சொன்னா பாத்தீங்களா, மல்லிப்பூ உங்க தலையில இருக்கும்போது மல்லிப்பூக்கே அழகு. இவர் வந்து ஏதோ எழுதி கொடுத்தாங்க, மேடம் பூ சூப்பரா இருக்கு மேடம் எழுதி கொடுத்தா அவங்க இதே எழுதி கொடுத்தாங்க மயிறு என்ன எழுதி கொடுத்துக்கிட்டு இருக்கு இங்க சொல்லிட்டு இருக்கேன். அவங்க எழுதி கொடுத்துருக்காங்க, மேடம் இந்த பூ உங்க தலையில இருக்கும்போது பூவே அழகா இருக்கு. இவர் அவசரத்துல மறந்துட்டாரு எல்லாத்தையும். அதான் ஐயோ அவங்க வேற வண்டியில ஏற போறாங்களே, சரி ஞாபகம் இருக்கிற வரைக்கும் சொல்லுவோம், மேடம் பூ சூப்பர், உனக்கு சம்பளம் இல்லப்பா. ஒரே டைலாக் தான் போல எல்லாரும். உழைப்பெல்லாம் வீணா போச்சு. ஆட்டோகிராஃப் தானே எவ்வளவு வேணாலும் போடுறேன். எங்க இதை கொண்டு போய் ஒரு ஃப்ரெண்ட், என் ஃப்ரெண்டு கிட்ட யார்கிட்டயாவது இங்க பாரு அந்த ஜெயிலர் வில்லன் இருக்காருல்ல அவர் போட்டது அப்படின்னா யார்கிட்ட போய் பேசிக்கிட்டு இருக்க? உன் வீட்டுல அவன் சின்ன வயசு தம்பி யாரும் இருக்காங்க, அவன் கிறுக்கு நான் கப்பி எடுத்துக்கிட்டு வந்து என்ன எழுதியிருக்காரு, மலையாளத்துல எழுதி வச்சிருக்காரு.
என்னடா கன்னடத்துல எழுதிக்கிட்டு மண்ணே கவிதை எழுதி இப்ப நான் அவனை சுட போறேன். சொல்லு தண்டனக்கா. தீபாவளி முடிஞ்சு 3 மாசம் ஆகுது, இன்னும் துப்பாக்கி வச்சுன்னு சுத்துறியா? ஜாக் ஒரு மந்திரி மாதிரி உங்க வாழ்க்கையில இருக்கவங்க யாரு? ஜாக் டேனியல். புரிஞ்சவங்களுக்கு புரியும், புரியாதவங்க கேட்டு தெரிஞ்சுக்கோங்க. முதல்ல அனுமார் மாதிரி நில்லுங்க. அனுமார் மாதிரி வாயில கை கருத்தை நடு நெத்தில வைங்க. ஒரு ஏத்தலாம் இங்க வந்துருச்சு. பாவி இப்படிப்பட்ட ஒரு நெகட்டிவ் கிடைக்குமாடா? கை கெட்டத வாய் கெட்டாவும் பண்ணிட்டியாடா? என்ன கிண்டலா? டிப்ரெஷன். அவங்களே இங்க வடி வேணும். என்ன சார் விளையாட்டு? என்னத்த ஏலே பாத்து போனல ரோட்ல வந்து போற முடியா கண்டு தெரியல. யார் இது? ஆமாங்க நாங்க இப்படிதான் அடிப்போம். அக்கான்னு சொல்றதுக்கு ஒரு தம்பி இல்லன்னு நினைச்சுக்கிட்டு இருந்தேனே. வாய் நிறைய அக்கான்னு கூப்பிட்டியேப்பா என் ராசா. பாசம்னால இது சாதாரண பாசம் இல்லையா? கால் வச்சா வலி கூட அளவுக்கு பாசம். முதல்ல இந்த பொண்ணு வரசாம இல்லையா? பெத்த பொண்ணு வயசாகுது அதை போய் இல்ல சீரியஸா சொல்றேன். இவரு குமரியா இருக்கும் போது இருந்து அனில்குமாருக்கு கருப்பு முடிதான். யாரை ஏமாத்துறீங்க? நல்ல கம்பெனில ஸ்பான்சர் அதான் அம்மா கேட்குறாங்க, நல்ல கம்பெனி பிராண்டு போல இத்தனை வருஷம் ஆகிய வெளிராம இருக்கேன். அதான் சொல்றதுங்க, காசு இருந்தா அதான் பாருங்களேன், நல்ல போசாக்கான நட்ஸு அது இதெல்லாம் சாப்பிட்டு, ஸ்கின்னுக்கு ட்ரீட்மெண்ட்டு, ஸ்கின்னுக்கு ஏற்ற சாப்பாடெல்லாம் சாப்பிட்டு, முடியை சும்மா அப்படியே நட்டு வச்சு சின்ன பையன் மாதிரி வச்சு பல்லெல்லாம் வரிசைக்கு போட்டு, தாடி புதுசாக முளைக்கிற அந்த தாடி கூட கருப்பாக வச்சுக்கிட்டு, இப்போ பார்த்தாலும் அப்போ பார்த்த அனில்குமார் தானே இவர்? சுனில்குமார். இவர் உங்கள் பேர் என்ன சார்? அனில் கபூர். அனில் கபூர் தானே நீங்க? எவன்டா அது அனில்குமார்? அதுதான் விஷ்ணு சொல்லுது. இல்லைங்க அவர் தெரியாத யாரு? சரத்குமார். இவர் சரத்குமாரா? இரு. ஐயோ அனில்குமார் இல்ல, என்னது அனில் கபூர். அனில் கபூர். என்ன பண்ண சொல்றீங்க? உள்ளப்பா சில்லுன்னு சொன்னா ஷூட்டிங்கா? எனக்கு சொல்லவே இல்லை. அம்மா சொல்றாங்க, பாத்தியா கிழவருக்கு கேட்டா கை நடுக்குதுங்கிறது. ஆனா இதான் சொல்றது, இது என்ன உலகம்? அதெல்லாம் பிடிக்கல, விட்டு தொலைய வேண்டியது. அதை சொல்லல நான். காசு இருந்து அனில்குமார் கை போட்டா ஒரு பிரச்சனை இல்லை. இவரு காசு இருக்கு, ஆனா இவர் வந்து அவரோட ஹெல்த்தை பாத்துக்கல. அங்க பாரு, பல்லு வைக்கல, டை அடிக்கல, முடி வைக்கல, அப்புறம் திட்டுறாங்க அவனு. இந்த தாத்தாக்கு இது தேவையா அப்படின்னு. அங்க பார்த்தா மிஸ்டி சொல்லுது, ஐயா சரத்குமார் எவ்வளவு அழகா இருக்காரு. வயசு என்ன?
பார்க்கிறேன். ஐயோ முடிஞ்சு போச்சு காலியா இருக்கு. அம்மா சொல்றாங்க இப்பதான் சுனில்குமார் சரத்குமார்னு ஒருத்தரா வர்றாங்க, நிறுத்திட்டீங்கல்ல. நாகார்ஜுனா இருக்காருல்ல, அவர் எவ்வளோ அவரோட வயசுக்கு அவரோட தோற்றத்துக்கும் சம்பந்தமே இல்லை. அவரெல்லாம் அப்பா பார்த்த மாதிரி இருக்காரு. ஸ்கின்னு கூட அந்த சுருக்கம் வராமல் அப்படியே இருக்கு. இழுத்து எதுவும் பின்னாடி பாரு போல இருக்கு. அவ்வளவே அவங்களெல்லாம் விடுங்க. ஒரு ஃபோட்டோ, ஒரு நடிகர் ஒரு ஃபோட்டோ ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அந்த ஃபோட்டோவை நான் பார்த்துட்டு அந்த கீழே அந்த கேப்ஷன் வாசிக்கிறதுக்கு முன்னாடி யோசிக்கிறேன், இந்த நடிகர் வந்து முதியோர் இல்லத்துக்கு போய் ஏதோ அவர் பர்த்டே எதுவும் செலிப்ரேட் பண்ணியிருக்காரு போலன்னு பார்த்தா கீழே ஓட்டிருக்கு மம்முட்டி அவரோட கிளாஸ்மேட்ஸை ரொம்ப வருஷத்துக்கு அப்புறம் மீட் பண்ணாங்க, ரீயூனியன். நான் யோசிக்கிறேன் கிளாஸ்மேட்டா என்ன சொல்றீங்க? எனக்கு பக்கத்து இது கிளாஸ்மேட்டா? அதுல விட அவரோட வயசு குறைஞ்சவங்க கூட இருப்பாங்க. அதான் நான் யோசிக்கிறேன், என்னடா உளர்ற? பார்த்தா உண்மை அது. இந்த இவங்க ஹெல்த்தை பார்த்து பைத்தியம் எல்லாம் பண்ணி நல்லா அதுக்கெல்லாம் செலவாகும். இல்ல அவரு மம்முட்டியா தானே சொல்றேன். அதான் அதுக்கு செலவாகும். அது இருக்கு. நான் அந்த கீழே வாசிக்காம என்ன யோசிச்சேன், அந்த நடிகர்கள்லாம் அவங்களோட பிறந்த நாளைக்கு அந்த சாப்பாடு கொடுக்க போவாங்கல்ல அந்த முதியோர் இல்லத்துக்கு, அந்த மாதிரி ஏதோ என்ன சொல்ல போயிருக்காரு போலன்னு பார்த்தா போட்டிருக்காரு. ஐ ரொம்ப நாளைக்கு அப்புறம் கிளாஸ்மேட்டை சந்திச்சாரு மம்முட்டி ஐ அப்படின்னு போட்டிருக்கு. அப்போ நான் யோசிச்சேன், நீங்கள் போயிட்டு வந்துடுவீங்க சார், அந்த மற்றவங்களோட மனசை நினச்சி பார்த்தீங்களா? நீங்கள் என்ன சொல்லியிருக்கலாம், இல்லைங்க எனக்கு இன்னைக்கு வேலை இருக்குது நான் வரலை அப்படின்னு சொல்லியிருக்கேன். போய் அத்தனை பேர் மனசுலையும் இந்த வெந்த புண்ணில் வேலை பார்த்துட்டு வந்திருக்கீங்க. காசு இருந்தால் இயற்கையும் மாற்றலாம் போல இருக்கு. அங்கே அவர் மட்டும்தான் சின்ன பையனாக இருக்காரு, மற்ற எல்லாரும் சொட்டையும் மொட்டையும் தொப்பையும் தொந்தியும் இப்படிலாம் வந்திருக்காங்க. அவர் பக்கத்தில் கை வச்சுக்கிட்டு இருக்காரு. 70 தாண்டி போயிட்டு இருக்காரு. இப்போ சூப்பர் ஸ்டார்லாம் வந்து அவரோட வயசுக்கு இவருக்கு இத்தனை வயசு இருக்குன்னு சொல்லலாம். படத்தில் பார்க்கும்போது விக்கு வச்சுட்டு வந்து ஒரு ஏங்க காட்டுறாரு. இங்கே வீட்டிலையும் விக்க கட்ட மாட்டேங்கிறாங்க சார், வீட்டில் கலட்டிட்டு இருக்கலாம்ல. அவங்க நல்ல ஹெல்த்தாக தான் இருக்காரு. இப்போ மம்முட்டியும் தனுஷும் மலேசியாவில் ஷூட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. அப்போ அந்த வீடியோஸ் எல்லாம் டிக்டாக்ல வரும்போது பார்க்குறேன், தனுஷுக்கு தம்பி மாதிரி இருக்கு. இல்ல உண்மை அது. அப்படி நீங்க அடிச்சு பாருங்களேன், மம்முட்டி கிளாஸ்மேட்ஸ் ரீயூனியன் அடிச்சு பாருங்க, நீங்களே ஆச்சரியப்பட்டுருவீங்க. அப்படி இருக்கு. ஒவ்வொருத்தருக்கும் என்ன வயசு தெரியுமா, ஆனா பார்த்தா தெரியல சார். அப்ப நம்மளை யங்கா வச்சுக்கிறதுக்கு இங்க எல்லா விஷயமும் இருக்கு, நம்மளால வாங்க முடியும். நம்மகிட்ட இருக்கிறதா சாப்பிட முடியும். அதுதான்.